அடுத்து வந்துட்டோம், முக்கியமானது. கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அவருக்கு கொடுக்கணும்ல ரெமுனரேஷன், அதுக்கு வந்துட்டோம். அவருக்கு அலவன்ஸு இதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? என்ன வேலை செஞ்சுருக்கேன் நான், இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன்னு அவர் வந்து எல்லாமே சொன்னால் டிஸ்க்ரீஷன். அதனாலதே டிஸ்க்ரிஷனரி ஸ்டாட்யூட்னு ஏன் சொன்னேன்னா, அதுவும் இதில் ஃபிக்ஸ் பண்ணலை. யார் கொடுப்பாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுப்பார், அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஃபிக்ஸடு சம்பளம் மாதிரி இல்லை, பார்த்தீங்களா? சேலரி அலவன்ஸு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறது, இந்த வேலை செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இந்த கார்டியனுக்கு இன் பர்சனை பாதுகாக்கிற கார்டியனாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ரெமுனரேஷனை வந்து அந்த கோர்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இது எங்கேருந்து கொடுக்குறது? இது இவருக்கு கொடுத்துடலாம். கலெக்டருக்கு எதுலேருந்து கொடுக்குறது? கலெக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தா ரெவன்யூ ஆஃப் தி எதுலேருந்து? கார்டியனோட எஸ்டேட் வரும்ல, ரெவன்யூ, அதிலேருந்து கொடுக்கலாம். இதில் ஒரே ஒரு இடத்துல கலெக்டர் வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வருது. கோர்ட்டுக்கும் அவர் பதில் சொல்லணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும். ஆனால் கலெக்டரை நியமித்தது யார்? கலெக்டர் நியமித்தது, கார்டியனை நியமித்தது கோர்ட்டு. ஆனால் தேர்டு கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவர் எதாவது கேட்டாங்கன்னா அவர் கடமைப்பட்டிருக்கார் பதில் சொல்கிறதுக்கு. இல்லை என்னை வந்து கோர்ட்டு தான் சொல்லக்கூடாதுல்ல, நம்ம வக்கீலில் திடீர்னு நம்ம சொல்லுவோம்ல, இன்டர்பிரட் பண்ணுவோம்ல, கோர்ட்டு தான் அவர் வந்து கார்டியனாக போட்டுச்சு, எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்குதுன்னு நம்ம கேட்கக்கூடாதுன்றக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லும். நம்ம வந்து என்ன செய்வோம், இல்லாட்டி இன்டர்பிரட் பண்ணி வேறு மாதிரி கேட்போம்ல. சரி, டியூட்டிஸ் வேறு என்ன இருக்குது? அவருக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும், அவருக்கு தேவையானது சப்போர்ட்டிவ் இது கொடுக்கணும், அவரோட கல்வி எஜுகேஷன், அவரோட ஃபண்டமெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸு, ஒரு அடிப்படை தேவைகள் இருக்குங்களா ஒரு குழந்தைக்குன்னு, ஒரு மைனருக்குன்னு என்னென்ன தேவை? அவனுக்கு ஃபண்டமெண்டல் நீட்ஸு நம்ம படிச்சிருக்கேமே முதவே, உணவு, உடை, இருப்பிடம், அதெல்லாம் நல்லபடியாக பண்ணுறது ஃபண்டமெண்டல் நீட்ஸு. அவனுக்கு கல்வி, இதெல்லாம் வந்து கொடுக்கறது கார்டியனோட கடமை, டியூட்டி. இப்போ தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, வார்டு வந்து போயிட்டான்னா, ஒரு குழந்த 15 வயசாக இருக்காந்தாலும் அவன் மைனர் தான். நான் போகிறேன் எங்கேயாச்சும், எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை தாண்டி போயிட்டான்னா அவனை அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பண்ணணும்? 100 CRPCயில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது மாதிரி பண்ணணும். இப்போ வார்டு வந்து இந்த எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த கார்டியனை வந்து நியமிச்சிருச்சு கோர்ட்டு. ஆனால் வார்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். அப்போ கார்டியன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. கோர்ட்டு அவனுக்கு எது நல்லதுன்னு, அதனால தான் சொன்னேன் நான், எல்லாமே டிஸ்க்ரிஷன் எங்கேயுமே எல்லாமே ஜட்ஜிட்ட இருக்குது. எனக்கு பிடிக்கல, அவனுக்கு ஸ்கூல் பிடிக்காமல் இருக்கலாம், அவன் இருக்கிற வேறு இடம் பிடிக்காமல் இருக்கலாம், அவன் அதுக்காக வந்து சொன்னான்னா அதை என்ன செய்யக்கூடாது? கார்டியன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கஸ்டடி ஆர்டர் போட்டாங்க, கேஸு வந்து இப்போ இந்த கேஸை வந்து கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்டை எவ்வளோ மாதத்தில் முடிக்கலாம்? 2 மாதத்தில் முடிக்கணும். 2 மாதத்தில் முடிக்காட்டி, அப்படி சட்டம் இதில் இல்லை, நம்ம இதில் இல்லை, செக்ஷன்லாம் இல்லை. 2 மாதத்தில் முடிக்கணும். முடிக்காட்டி ஹைகோர்ட் வந்து அதை சீரியஸாக வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கடைசியாக சொல்கிறேன், கஸ்டடி ஆர்டர் வந்து இன்ட்ரீம் ஆர்டர். எப்போ ஒரிஜினல் பெட்டிஷன் வந்து நிரந்தரமாக கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் கஸ்டடி ஆர்டர் வந்து இன்ட்ரீம் ஆர்டர். இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறேன், இப்போ இது ஒரு டாக்ரின், 2 டாக்ரின் கோட்பாடு. சட்டம்னு வந்தாவே அடுத்து வளர வளர கோட்பாடு வந்துடும்ல. டாக்ரின்னா கோட்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, பாராமவுண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, இப்படிலாம் வருதுல்ல. இதில் வந்து என்னென்னா டாக்ரின் ஆஃப் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு. இப்போ இந்த டாக்ரின் இப்போ வந்து சப்ளிமெண்ட் பண்ணி என்ன வருதுன்னா, இன்னொரு டாக்ரின் ஆஃப் லீஸ்ட் டெட்ரிமெண்டல் ஆல்டர்னேட்டிவ். அதை விட இது பரவாயில்லப்பான்னு ஜட்ஜுக்கு தோணுச்சுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? லீஸ்ட் டெட்ரிமெண்டல்னா கொஞ்சமான சிறிய அளவுள்ள தீமை. 2 தீமை இருக்குன்னு வச்சுக்குவோம், அதில் கொஞ்சம் அளவுள்ள தீமையை எடுத்துக்கிறது தான் இந்த டாக்ரின். கஸ்டடி யாரு கொடுக்குற டாக்ரின் ஆஃப் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கணும் கோர்ட்டு.
பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க முடியல. இருக்க 2 பேர்த்தில் வந்து இது என்ன இப்படி இருக்குது, ஒன்று எஜுகேஷன் பார்த்தோம்னா இந்த பக்கம் மாரல் இல்லை, மாரல் பார்த்தோம்னா இந்த பக்கம் பணம் இல்லை படிக்க வைக்க, இப்படி ஒரு குழப்பம் வரும்ல. அப்போ வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த டாக்ட்ரின் ஒன்று உருவாகிருக்குன்னா, டாக்ட்ரின் ஆஃப் லீஸ்ட் டெட்ரிமெண்டல் ஆல்டர்னேட்டிவ். இது எப்போ வந்து இன்னொரு சில வார்த்தைகள்லாம் நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸில் இந்த இதில் உருவாயிடுச்சு. பேரண்டல் ஏலியனேஷன் சிண்ட்ரோம். அவன் பேரண்ட்டை வந்து அவன் விட்டுருவான்ல. நம்மளே இங்கே ஒருத்தன் 12th வரைக்கும் படிப்பேன், ஹாஸ்டல் போயிட்டான்னு வச்சுக்குவான். அவனுக்கு வந்து அந்த ஒரு சிக்னஸ் இருக்கும், வீட்டை விட்டு வந்துட்டோம்னா. அது மாதிரி குழந்தைக்கு இருக்கும்ல, பேரண்டல் ஏலியனேஷன் சிண்ட்ரோம். இதெல்லாம் வந்து நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இந்த காட்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் உருவானது. மைனர் பற்றி பேசும்போது உருவான இதெல்லாம் வந்து கான்செப்டு. ஒரு கார்டியன்ஷிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கோர்ட்டோட அனுமதி இல்லாமல் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு அந்த வார்டை கார்டியனு கூட்டிகிட்டு போகக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. பிரசிடென்சி டவுன்ஸுக்குள்ளே இருக்குப்பா, மெட்ராஸ்குள்ளே இருப்பான்னா மெட்ராஸ்குள்ளே தான் இருக்கணும். அவர் எல்லாம் கூட்டிகிட்டு நான் காஞ்சி அங்கிட்டு போனேன், கோவா போனேன், அங்கே போனேன், டூர் போனேன்னா போகலாம், தெரியாமல் வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்லுது சட்டம். போகக்கூடாது. அவனை நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் கேட்கணும். 3 நாள் டூர் கூப்பிட்டு போங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு கூப்பிட்டு போங்க. இதெல்லாம் டெஸ்டமெண்ட்ரி கார்டியனுக்கு இதெல்லாம் கிடையாது. சர்டிஃபிகேட் கார்டியன் இருக்கார்ல, அவருக்கு தான் இதெல்லாம். டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் வந்து வில் படி வந்து அம்மா வந்து ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்களோ, சரி பரவாயில்ல இன்னோட சொல்கிறேன். அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது கூட டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் கொடுக்கலாம். இந்தியன் சக்சஷன் ஆக்டில் 60 படி என்ன செய்யலாம்னா, அப்பாவோட அப்பா கூட என்ன செய்யலாம், கார்டியன்ஷிப்பு கொடுக்கலாம். ஆனால் அதுவும் நீங்கள் கொடுத்தாலும் எங்கே வரணும், எந்த ஆக்டுக்குள்ளே வந்துடுவீங்க, கார்டியன் அண்டு வார்ட்ஸ் ஆக்டுக்குள்ளே தான் வருவீங்க. ஹிந்து மைனாரிட்டி அண்டு வார்ட்ஸ் ஆக்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் கடைசியாக நீங்கள் வந்து வர்றது இதுக்குள்ளே தான் வர முடியும். அந்த ஆக்டெல்லாம் பர்சனல் லாவில் இருக்கிறது எதுவுமே இந்த ஆக்டை சூப்பர் சீடு பண்ணாது. இதில் இருக்கவனுக்கு அதில் 18 வயசு சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதில் கார்டியன்ஷிப்பு நியமிச்சுட்டா அவனுக்கு 21 வயசு முடிஞ்சாதான் அவன் வந்து மெஜாரிட்டி, அவன் வந்து மேஜர் ஆவான். அது வரைக்கும் கார்டியன்ஷிப் இருக்கும். சரி, கார்டியனோட டியூட்டி என்னென்னா சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆர்டினரி ப்ரூடன்ஸ் ஆஃப் மேன். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு தெரியும்ல, நீங்கள் சொன்னீங்க கேட்டிங்கல்ல, 1 கோடி ரூபா சார் சொத்து, அது 5 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடாதுல்ல. ஆர்டினரி ப்ரூடன்ஸ் இருக்க மேன் என்ன செய்வேன், ஒரு 1 லட்ச ரூபா வேணால் சேர்த்து போட்டு வாங்கி வேணால் அவனுக்கு அவன் பேரில் பதிஞ்சு வைப்போம்ப்பா, அப்படி தான் நினைப்பேன். இதே ஆர்டினரி ப்ரூடன்ஸ் இருக்குது. ஆர்டினரி ப்ரூடன்ஸ் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்க அறிவோட இயல்பாக நடந்துக்கிறணும். யார், கார்டியன். இது அவரோட கடமை. இப்போ ப்ராப்பர்ட்டி பேசுனீங்கல்ல, கார்டியன் வந்து இப்போ நியமிச்சிட்டாங்கன்னா மதர் வந்து அந்த சொத்தை விற்கலாமா, அம்மா விற்கலாமா? டெஸ்டமெண்ட்ரி கார்டியனே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அவங்க டெஸ்டமெண்ட்ரி கார்டியனாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். நாட் கார்டியன்ஷிப் பை சர்டிஃபிகேட்டு இஷ்யூட் பை தி கோர்ட். டெஸ்டமெண்ட்ரி கார்டியனாகவே இருந்தாலும் விற்கலாமானா விற்கக்கூடாது. ரெண்டுமே மதர் சொத்தை விற்றுருக்காங்கல்ல, விற்கக்கூடாது. அந்த பையன் மேஜர் ஆனோடனே 3 வருஷத்துக்குள்ளே லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 60 படி அவன் கேஸ் போடணும். அதுக்கப்புறம் அவன் ஒரு 10 வருஷம் கழிச்செல்லாம் வந்தான்னா அது செல்லாது, அது ரெப்யூடியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இது வரைக்கும் இருக்குது. ஆமாம், தெரியாதுல. அவன் மேஜர் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டுறணும். கார்டியனுக்கு வந்து மைனருக்கு வந்து சொத்தெல்லாம் இருக்குப்பா. கார்டியன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு இருக்குல்ல, சொத்தை பொறுத்து மார்ட்கேஜ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. சேல் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னதான் பண்ணுறது சொத்தை அப்படின்னு கேட்டால், லீஸ் எத்தனை வருஷத்துக்கு மேலே விடக்கூடாது, 5 வருஷம். பரவாயில்ல சொல்லுங்கள், தப்பு தான் சரியாகும். அப்புறம் சரியாகவே யாருமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு மேலே லீஸுக்கு விடக்கூடாது. இல்லாட்டி நம்மால் என்ன பண்ணிடுவான், 99 இயர்ஸ் லீஸ் போடணும்னா மாட்டானா, கான்ட்ராக்ட் ஆக்டில் போடலாம்ல. அதனால் அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்க, 5 இயர்ஸுக்கு மேலே லீஸ் கொடுக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு கண்டிஷன், அது வந்து அடுத்த வருஷம் இஃப் த மைனர் இஸ் பிகம் அ மேஜர் நெக்ஸ்ட் இயர்னா அப்போயோட அந்த லீஸ் வந்து 21னா 22ல் அந்த லீஸ் என்ன செஞ்சிடணும், அவனுக்கு வயசு 22 ஆகிறதுக்குள்ளே அந்த லீஸு முடிஞ்சிடணும்.
நீங்கள் 5 இயர்ஸ் போடலாம்ல லீஸு அப்படின்னு சொல்லிட்டு அட் த ஏஜ் ஆஃப் 21 போட்டு 26 வரைக்கும் இவனை என்ன செய்யக்கூடாது, இந்த லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அந்த லீஸ் அப்படியே நீங்கள் போட்டாலும் 22ஓட அவனுக்கு ஏஜ் 22 ஆகும்போது முடிஞ்சிடணும் லீஸு. இப்படி தான் நீங்கள் அந்த 5 இயர்ஸே வச்சுக்கிறணும். அப்போ போய் கோர்ட்டில் போய் சொல்லணும் எந்த வருமானமும் வரல அப்படின்னா, அப்போ தான் வந்து கோர்ட்டில் சொல்லி இவனை படிக்கணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சொல்லி அதில் ஏதாவது விற்கிறதுக்கு இவர் வந்து சேல் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். யார்? கார்டியன். இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதா. இப்போ நீங்கள் மோட்டார் ஆக்சிடெண்ட் கிளைம் வந்து போட்டு டெபாசிட் பண்ணிடுவாங்க மைனர் பேரில், அந்த பணத்தை எடுக்கவே முடியாதானா? எடுக்கலாம், அவன் படிக்கணும்ல, அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்கள. அதே மாதிரி இதுலேயும் சொத்தில் எந்த விதமான வருமானமும் வரல, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்? அதில் இப்போதைக்கு தேவையான அளவு இவ்வளவுன்னு எல்லா ஸ்டேட்மெண்ட்டு கணக்கெல்லாம் கொடுத்து அவன் படிக்கணும். சரி, இதை மட்டும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் அதைத்தான் சொல்கிறேன், வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு வந்துருச்சா? நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்துடணும் கடைசியாக? நீங்கள் சொத்து விற்கணுன்னாலும் சரி, எதுனாலும் சரி, ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னாலும் சரி, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுக்காக நீங்கள் கோர்ட்டை அணுகலாம். அதெல்லாம் முடியாது. அது மென்டல் ஹெல்த் ஆக்ட் 1987 இப்போ ரிப்பீல் பண்ணாங்க. எனக்கு சரியாக 2022 23 எனக்கு தெரில. அந்த ரிப்பீல் பண்ண ஆக்டிலலாம் நீங்கள் எம்ஹெச்ஓபின்னு போடுவாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டில். அந்த ஆக்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும், கார்டியன்ஷிப்பு வாங்கிக்கிற முடியும். நல்ல சந்தேகம், இதுக்குள்ளே வர முடியாது. சரி, இப்போ கான்ட்ராக்ட் போட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, இவன் மேஜர் ஆகிட்டான்னா அந்த கான்ட்ராக்டை வாய்டபிலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லைப்பா 5 வருஷம் லீஸ் இருக்குது, இன்னும் 2 வருஷம் சேர்த்துருக்கு, இருக்கட்டுமானா அது இந்த மைனரோட மேஜர் ஆகிட்டான்ல இவனோட முடிவு தான், இருந்துக்கணும்னா இருக்கட்டும். சரி, சொத்து இப்போ விற்றுருக்குனாலும் அதை வந்து சொத்தை விற்று வேறு சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா, இப்படி ஒரு சில ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாகவே நீங்கள் கேட்ட மாதிரியே கூட வச்சுக்குவோம். ஒரு சொத்து விற்றுருக்காரு, ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, அப்போ இவன் ரெண்டில் எதை எலெக்ஷன் ஆஃப் இப்படிலாம் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எலெக்ஷன் இருக்கா, இவன் எதை எலெக்ட் பண்ணுற, இதுவா இது எல்லாமே இன்சிடென்டல் டு தி இது அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக பேசினா லாவில் பேசிட்டே இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்கள ஒரு கேள்வி, இது எப்படி சார் வந்து விற்கிறதுனா அது எப்படி சார் விற்கிறதுன்னு இருக்குல்ல, தெரிஞ்சவனை கூப்பிட்டு வந்து வித்துறக்கூடாதுல்ல. அதுக்கு கோர்ட்டு சில இது பப்ளிக் ஆக்ஷன் ஏலம் விடுறாங்களா சொத்தலாம், பப்ளிக் ஆக்ஷனில் தான் விடணும், ஹையஸ்ட்டு பிட்டருக்கு விடணும். பப்ளிக் ஆக்ஷனு, ஹையஸ்ட்டு பிட்டர். இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ். அந்த பையனோட ரிலேட்டிவ் இருக்காங்களே அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ், அந்த ரிலேட்டிவ்க்கு ப்ரிஃபரன்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்கள் சொந்தக்கார பையனோட சொத்தை எங்கள் படிப்பு செலவுக்கு எல்லாம் எதுக்கோ ஒரு செலவுக்கு நான் கோர்ட்டில் போய் ஏலத்துக்கு வரப்போகுது, அன்றைக்கி வந்துங்கன்னு யாருக்கு கொடுக்கணும், நோட்டீஸ் மேண்டேட்ரி அந்த ரிலேட்டிவ் கொடுக்கணும். சும்மாலாம் அப்படிலாம் விற்றுட்டுலாம் போக முடியாது. இப்போ கார்டியனுக்கு வந்து அவருக்கும் குழப்பம் வருதுன்னு வச்சுக்குவோம். படிக்க வைக்கிறதுல கூட இல்லை, ஒரு சொத்தில் நிறையா சொத்து இருக்குது, ப்ராப்பர்ட்டியில் எதை விற்கலாம் அப்படின்லாம் வருதுன்னா அவர் வந்து செக்ஷன் 33 படி ஒப்பீனியன் கேட்கலாம் கோர்ட்டுகிட்ட. ஏன் நான் இதை வந்து அவருக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல, இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா கோர்ட்டு வந்து சொல்லும். சரி, அதுக்கடுத்து செக்ஷன் 34 வந்து கடமைகள் பார்த்துட்டோம். டியூட்டிஸு, ரைட்ஸு, லைபிலிட்டிஸு பார்த்துட்டோம். இது வந்து ஆப்ளிகேஷன்னு தனியாக இருக்குது. இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடக்குது, அம்மாட்ட இருக்குது அப்படின்னா திரும்பியும் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு அம்மாட்டே 10 வருஷம் இருந்துட்டான் டெண்டர் ஏஜிலேருந்து, ஆனால் அப்பா வந்து கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் வந்து கேட்குறாரு அப்படின்னா அப்படிலாம் கோர்ட்டு அம்மா கூட இருந்துட்டேன் அப்படின்லாம் கொடுக்காது. அப்பையும் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு பார்க்கும். வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு பார்க்கும்போது அவனோட ஃபிசிக்கல் நீட்ஸு, மாரலாக யார் ஸ்ட்ராங், எத்திக்கல் நீட்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அம்மாட்ட இருக்கணுமா அப்பாட்ட இருக்குமா. இது வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்கிறேன், இதுக்கு பேரே வந்து நானாக வச்சுருக்கேன், சும்மா டிஸ்கிரிஷனரி ஸ்டாட்யூட் தான் இது. எல்லாத்தையும் இதில் லீகல் ரைட்டு எல்லாம் கிடையாது, அம்மாட்ட இருக்கணுமா. இப்போ வந்து ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன் வாட்ஸ் ஆக்டு வந்து இதில் வந்து சூப்பர் சைட் ஆயிரும். இது நீங்கள் ஜிடபிள்யூஓபி போட்டிங்கன்னா
அதில் நீங்கள் என்னதான் பண்ணாலும் இது நீங்கள் ப்ரொசீஜர் எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்துடணும். பேராமௌண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான் முக்கியம். இது அம்மா அப்பா லீகல் ஸ்டேட்டஸ்லாம் இங்கே வந்து வேலையே கிடையாது. எனக்கு லீகல் ரைட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்டில் லீகல் ரைட்டுக்கு வேலை கிடையாது. வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுக்கு மட்டும்தான் வேலை. இப்போ ஆப்ளிகேஷன் கடமை வேறு என்ன செய்யலாம்? கார்டியனை ஒப்படைச்சாச்சா, அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பாண்ட் எழுதி கொடுக்கணும். கார்டியன்ஷிப் வாங்குறதோட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர் போயிட முடியாது. அவர் பாண்ட் எழுதி கொடுக்கணும். நான் பாண்ட் எழுதி தரமாட்டேன்னு சொன்னால் அவர் எங்கே போயிடுவார்? சிவில் ஜெயிலுக்கு போயிடுவார். பாண்ட் எழுதி கண்டிப்பாக கொடுக்கணும். பாண்ட் எழுதி கொடுத்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? எல்லாம் வாங்கிட்டாருன்னா 6 மாதத்துக்குள்ளே பாண்ட் எழுதி வாங்கிட்டாரு, கோர்ட்டு வாங்கிருச்சு, இவர் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறாரு. இவர் 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த சர்வே நம்பரில் இருக்குது, இவ்வளோ பணம் இருந்துச்சு, இந்த பையன் இங்கே படிக்கிறான், இது எல்லாத்தையுமே 6 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். அக்கௌண்ட் வந்து ஒப்படைக்கணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பையனோட செலவு எல்லாம் பார்த்தது போக, பிரதர் நீங்கள் சொத்து விற்கிற பற்றி பேசுனீங்கல்ல, ப்ராப்பர்ட்டி விற்கிற பற்றி, இது இன்னொரு கான்செப்ட். மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? மிச்சம் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கொடுத்துடணும், கோர்ட்டில் கட்டி விட்டுறணும். தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கல்ல, அதில் வந்து பப்ளிக் ஆக்ஷனில் வந்து கொடுக்கணும்னு சொன்னேன்ல, பப்ளிக் ஆக்ஷன், ஹையஸ்ட் பிட்டர், ரிலேட்டிவ் நோட்டீஸ், அப்போ நிறையா இருக்குது அப்படின்னா நீ கோர்ட்டில் வந்து கட்டிடணும். அப்புறம் தேவைப்பட்டால் எடுத்துக்கிற வேண்டியது. சரி, கட்டிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு? எஜுகேஷனுக்கு, அவனோட செரிமனிஸ்க்கு, மைனரோட செரிமனிஸ்க்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். 34ல் 34 ஏன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, அந்த அக்கௌண்ட் அவர் கொடுத்ததெல்லாம் வந்து சரியா அப்படின்னா நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கிடுவான். அது ஒன்றும் பார்க்க முடியாது, ஆடிட்டர் தான் பார்க்கணுமா. ஆடிட்டர் ஒன்று கோர்ட்டு அப்பாயின்ட் பண்ணிடும், ஆடிட்டர் பார்ப்பார். ஆடிட்டருக்கு ரெமுனரேஷன், அதில் அந்த மைனரோட இதிலேருந்து பணத்திலேருந்து எடுத்து ஆடிட்டருக்கு ரெமுனரேஷன் கொடுத்துரும். சூட் அகைன்ஸ்ட் கார்டியன் போடலாமா? அவன் மேஜர் ஆகிட்டு போடலாமா? போடலாம். எப்போ போடலாம்? அவன் பாண்டு சைன் பண்ணலை அப்போலாம் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? சிவில் ஜெயிலுக்கு போயிட்டான், அடுத்து என்ன பண்ணுறது? இதே மாதிரி வேற ஒரு கார்டியனை போட்டு யார் கேஸ் போடுறது அந்த கார்டியன் மேலே? இவன் மைனரு, கார்டியன்ஷிப்பு கொடுத்தாச்சு, கார்டியனு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இல்லை பாண்டு கொடுக்கல, ஏதோ இதில் வந்து இருக்கிற ப்ரொவிஷனை இது பண்ணிட்டாரு, கார்டியன்ஷிப்பை கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் யாரை வச்சு ஒரு மேலே கேஸ் போட முடியும்? அதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்போ கார்டியன்ஷிப் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு கார்டியனை அப்பாயின்ட் பண்ணி, அந்த கார்டியன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு டு த மைனர்னு போட்டு அவர் இந்த கார்டியன் மேலே என்ன செய்வார்? சூட்டு போடுவார். சூட்டு இதில் வராது, சூட்டு. அது வந்து எதில் போயிடும்னா நம்ம சிபிசியில் ஆர்டர் 32ல் போயிடும். கார்டியன் மேலே சூட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கார்டியன் இல்லை, எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம்? லீகல் ஏர்ஸை இம்ப்ளீடு பண்ணலாம். அதோட சூட்டு என்ன ஆகாது? அவரோட முடியாது. அந்த கார்டியன் போட்டோம்ல, அவருக்கு எதிராக சூட்டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேர்த்து போடலாம். இப்போ கார்டியன் வந்து இதில் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, கார்டியன் வந்து ஒரு ட்ரஸ்டி. ட்ரஸ்ட் ஆக்டுக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அவர் வந்து நம்பகமானவராக நடந்துக்கிறணும் கார்டியன், செக்ஷன் 37. இப்போது ஒரு கார்டியன் தான் போடணுமா? அப்போ 2 கார்டியன் போடலாம்ல, பர்சனுக்கு ஒன்று போடலாம். நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு கார்டியனால் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? 4-5 கார்டியன் போடுறாங்க. அப்படி போடுறாங்கள, அப்போ கார்டியன்ஷிப்பு ஒவ்வொருத்தராக எக்ஸ்பயர்ட் ஆகிட்டாங்க, டெட் ஆகிட்டாங்க. இஃப் ஒன் ஆஃப் த கார்டியன் டைட்னா அந்த கார்டியன்ஷிப் என்ன ஆகும்? அப்போ அவருக்கு இன்னொருத்தர் போடணுமா? அவருக்கு பதிலாக இல்லை, அந்த கார்டியன்ஷிப்பு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சர்வைவர்ஷிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஹிந்து லால பழைய இதில் வந்து சர்வைவர்ஷிப்பு, பெர்த் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, சர்வைவர்ஷிப்பு. அதெல்லாம் இப்போ மாறி ஹிந்து லா இப்போ வந்தோடனே நம்மளுக்கு 1955ல் அதுக்கப்புறம் வந்து சர்வைவர்ஷிப்லாம் போயிடுச்சு. இப்போ நிறையா மாறிக்கிட்டே வந்துடுச்சு. உமன்ஸ் ரைட்டு, அதுக்கு அடுத்து வினித் சர்மா கேஸு நிறையா வந்துடுச்சு, கொப்பார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்துடுச்சு. ரைட் ஆஃப் சர்வேயர்ஷிப்பு இதில் இருக்குது. நீங்கள் சர்வேயர்ஷிப்புன்ற இது எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சர்வேயர்ஷிப்பில் ஒன்று இது இருக்குன்னா இதில் தான் இருக்குது.
பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இருக்குது. இது சர்வேயர்ஷிப் வந்து இதில் வரும். எதுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், கார்டியனை ரிமூவ் பண்ணுறது எது? செக்ஷனு 39. செக்ஷன் 39ல் கார்டியனுக்கு வந்து A to J போட்டு வந்து கார்டியனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடகடன்னு பார்த்துருவோமா? எப்படி இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டோம்ல, ரெமுனரேஷன் பார்த்துட்டோமா, அதுக்கடுத்து அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும்ல, அவருக்கு தண்டனையும் சிவில் ஜெயிலு எல்லாம் பார்த்துட்டோம். அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்குறது? ரிமூவல் ஆஃப் கார்டியன் 39. அவர் வந்து என்ன செய்கிறாரு, நம்பகத்தன்மைக்கு மாறாக நடந்துக்கிறாரு, அப்யூஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட்டு. அதுக்கடுத்து கண்டினியூடு ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட்டு. அவர் டியூட்டி எதையுமே அவர் கொடுத்ததை ஒழுங்காக செய்யலை. அதுக்கடுத்து இன்கெப்பாசிட்டி டு பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கூட போயிடலாம்ல, இன்கெப்பாசிட்டி எப்படி வேணாலும் வரலாம்ல. இல்லாட்டி அந்த வார்டை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாரு. இல்ட்ரீட் பண்ணுறது, அவன் மேலே வந்து கேர் எடுத்துக்கிறது இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இது பண்ணிடலாம். ஃபார் கன்டுமேஷியஸ் டிஸ்ரிகார்ட் ஆஃப் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் ஆஃப் எனி ஆர்டர் ஆஃப் த கோர்ட். இது கன்டுமேஷியஸ் டிஸ்ரிகார்ட்னா என்னென்னா வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ். எதையுமே சொல்கிறது எதையுமே வில்ஃபுல்லாக வந்து டிஸ்ஒபீடியன்ட்டு. இது ஈக்குவல் டு கண்டெம்ட்டு தானே. வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ்னாவே கண்டெம்ட்டு தானே. இங்கே வந்து எடுத்து விட்ருவாங்க கார்டியன்ஷிப்பில் இருந்து. எனி ஆஃப் த ப்ரொவிஷன், நீங்கள் வந்து கார்டியன்ஷிப்பில் கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த ஆக்டில் எந்த ப்ரொவிஷன் இருந்தாலும் அதை பின்பற்றலைன்னா என்ன செய்யலாம்? கார்டியன்ஷிப் வந்து இதாயிரும், டெர்மினேட் ஆயிரும். சரி, ஏதாவது ஒரு அஃபென்ஸில் வந்து கன்விக்ட் ஆகிட்டாருனாலும் ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து சரியில்லைன்னு கோர்ட்டு முடிவு பண்ணி அன்ஃபிட்டுன்னு சொல்லி இவரை வந்து கார்டியன்ஷிப்பில் இருந்து எடுத்துரும். மைனரோட வார்டுனா மைனரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக நடந்துக்கிட்டாலும் எடுத்து விட்டுரும். அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட்னா அவனோட நன்மைக்கு செய்கிறது, அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எடுத்து விட்டுரும். இப்போ அவனுக்கு வார்டுக்கும் அவருக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்தாங்கல்ல, அதுக்குள்ளே இல்லாமல் அவர் வெளியில் போய் எங்கேயாச்சும் இருந்தாருன்னா இவனை மட்டும் விட்டுட்டு எடுத்து விட்டுருலாம். அவர் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டார். பேங்க்ரப்ட்னா தெரியும்ல, இன்சால்வெண்ட் ஆகிட்டார். இன்சால்வெண்ட் ஆகிட்டாருன்னு எடுத்து விட்டுருலாம். ப்ரொவிசோ கிளாஸ் இருக்குது. ப்ரொவைடட் ஏபி ரெண்டு கிளாஸில் ஜிஹெச் படி கோர்ட் வந்து இப்போ எல்லாமே ரிமூவல் பார்த்தோம். இதில் கிளாஸ் வந்து ஜிஹெச் அதில் வந்துச்சுன்னா கோர்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஜி என்னது? அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து ஹெச் லோக்கல் லிமிட்ஸில் இல்லை. இவங்கெல்லாம் யார்? இந்த கார்டியன் வந்து டெஸ்டமெண்ட்ரி கார்டியனு. முதல் சொன்னது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் கார்டியனுக்கு. இந்த ஜியும் ஹெச்சும் மட்டும் யாருக்கு பொருந்தாது? முதல்ல சொன்னது எல்லாமே சர்டிஃபைடு கார்டியனுக்கு. அதில் வர கிளாஸ் ஜிஹெச் வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா டெஸ்டமெண்ட்ரி கார்டியனுக்கு பொருந்தாது. கோர்ட்டு அவங்கள எடுக்க முடியாது. சரி, இவருக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் என்னப்பா நீக்கிறது, நானே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பார்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அப்ளை பண்ணணும் கோர்ட்டில், நான் வந்து கார்டியனாக இருக்க விரும்பலை அப்படின்னு. அதுக்கு சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லணும். அவர் ஏதாவது பண்ணிட்டு கூட நான் இது என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம்ல, அப்படிலாம் இல்லை, சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லணும். இதில் வந்து கார்டியன்ஷிப் வந்து மேல்கிட்ட கொடுக்கணும் ஃபீமேல்கிட்ட கொடுக்கணும் அப்படி லீகல் ரைட்டு ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாது. வெல்ஃபேர் ஆஃப் த மைனரு எது அதை கோர்ட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கேஸ்க்கு ஒவ்வொருத்தவங்க குடும்ப சூழ்நிலை, ஒவ்வொருத்தவங்களோட உறவு முறை எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் முடிவு பண்ணி தான் கொடுக்கும். வேறு எந்தெந்த மாதிரி கார்டியன்ஷிப்பு இதாகும்? கார்டியனு டெட்டு, அப்புறம் ரிமூவ் பண்ணலாம், டிஸ்சார்ஜ் பண்ணலாம். 3 முறையில் கார்டியன்ஷிப் காலி ஆயிருமா? சரி, 42 என்னென்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாவோ டெட் ஆகிட்டாவோ கோர்ட் வந்து ஒரு கார்டியனை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுன்னு சொல்லுது. அதுக்கடுத்து சப்ளிமெண்டல் ப்ரொவிஷன்ஸு சாப்டர் 4 43லேருந்து 51 வரைக்கும் 52 53 வந்து என்ன ஆயிடுச்சு? ரிப்பீல் ஆயிடுச்சு. ஓகே, அது வரைக்கும் யார் கார்டியனாக இருப்பாங்க? இன் பிட்வீன் இன்ட்ரீம் கஸ்டடி இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் கலெக்டர்கிட்ட கொடுக்கும்.
அந்த கேஸ் முடிகிற வரைக்கும். அப்புறம் பெர்மனண்ட் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்துரும். இல்லை தேவையில்லை கலெக்டரே பார்த்துக்கறட்டும் கோர்ட்டு முடிவு பண்ணிச்சுன்னா யாராச்சும் ரிலேட்டிவ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அப்படி இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த ஆக்டோட நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து எந்த செக்ஷன்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா செக்ஷன் மனப்பாடம் பண்ணி எழுதுனாதே மார்க் வரும், இப்படி எழுதுனா மார்க் வராது. நீங்கள் மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம்ல. 43 வந்து ஆர்டரு, ரெகுலேஷனு, காண்டக்ட் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கார்டியன். அவர் என்னென்ன மாதிரியாக அவர் வந்து நடந்துக்கிறணும், அவர் காண்டக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. 44 வந்து பெனால்ட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் வார்டு ஃப்ரம் த ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து கூட்டு போயிட்டார். அந்த கார்டியனு ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு என்ன பண்ணுறது? 1000 ரூபா ஃபைனு, சிவில் ஜெயிலு, 6 மாதம் தண்டனை. டிஸ்ஒபீடியண்ட்டாக பெனால்ட்டி ஃபார் கன்டுமசி சொன்னேன்ல, அந்த இதில் வந்துச்சுல, ஒன்று ரிமூவ் பண்ணலாம்னு இருந்துச்சு. இதில் பெனால்ட்டி போடுறது என்னென்னா ஃபெயில் டு ப்ரொடியூஸு. அந்த இன்ட்ரீம் ஆர்டர் போடுதுன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டு, அவனை வந்து மைனரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி, அதை வந்து அவர் இது பண்ணலைன்னா அதுக்கு பெனால்ட்டி. அவனை கொண்டு வந்து சொன்ன இடத்துல வந்து டெலிவர் பண்ணு வாட அப்படின்னு சொன்னால் பண்ணலைன்னா அன்னைக்கு 100 ரூபா, அடுத்து ஒவ்வொரு நாளும் 10 ரூபா ஃபைனு, அதிகபட்சம் 500 ரூபா. அதுக்கப்புறமும் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா சிவில் ஜெயிலு. இப்போது கோர்ட்டுனால் எல்லாத்தையுமே செய்ய முடியலை, என்ன செய்யலாம்னா கலெக்டர்கிட்ட வந்து இதை என்கொயரி பண்ணி, இப்போ இங்கே கோர்ட் இருக்கோம், இப்போ மதுரை கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வேறு மதுரையோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதுல அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு சபார்டினேட் கோர்ட் இருக்குல்ல, அங்கே சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க விசாரிச்சுன்னு கேட்கலாம், என்கொயரி பண்ணுங்க பண்ணலாம். இந்த ஆக்ட் படி அவசரமாக சீக்கிரம் செய்யணும்னா அட்வொகேட் கமிஷனரும் போடலாம்ல, அது சொல்லலை. இதில் சிபிசியில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுதில்ல, டிஸ்கிரிஷன் தானே, போட்டுக்கலாம். சரி, இப்போ இதில் எதெல்லாம் சிபிசியில் மாதிரி அப்பீலபிள் ஆர்டரு, ரிவிஷன்லாம் இருக்குல்ல சிபிசியில், அதே மாதிரி இதில் வந்து செக்ஷன் 47 படி 7, 9 கிளாஸ் 3, 25, 26, 28, 29, 32, 39, 40, 43, 44 அண்ட் 45 இது எல்லாமே அப்பீலபிள் ஆர்டர். அப்பீலில் தான் நீங்கள் வரணும். எங்கே வரணும்? ஹைகோர்ட்டுக்கு. சார் இதில் ரிவிஷன் இருக்கா? சார் ரிவிஷன் கிடையாது, 115ல் சிபிசி படி ரிவிஷன் கிடையாது. அப்போ எதில் சார் வர்றது அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாச்சுட்டரி பவர் தான் இல்லை ரிவிஷனு, ஆனால் ஆர்டிகல் 227ல் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் கோர்ட்ஸில் கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ரிவிஷனு அதில் ரிவ்யூ பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கடைசியாக சொல்கிறேன். சரி, இந்த காஸ்ட்டு போடுறது, சிவில் ஜெயில் அனுப்புறது, இதுக்கெலாம் ஒரு மெக்கானிசம் வேணும்ல. இது ஃபுல்லாக ஹைகோர்ட்டு பார்த்துக்கோம். அந்த ஹைகோர்ட்டு என்ன செய்யும், ரூல்ஸ் போட்டு இப்போ இருக்கும் நம்ம ஹைகோர்ட்லேயும். நம்ம யாரும் அதை போய் பார்க்கல, நான் பார்க்கல, வேறு யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அப்புறம் 50 வந்து ஏதாவது நம்மளுக்கு இதில் லேக்குனா இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன பண்ணிக்கலாம், ரூலு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனைக்கு ரூலு இருக்காது. அப்போ என்ன செய்யலாம், ஹைகோர்ட்டு என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு யோசிச்சு ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன முடிஞ்சா நம்மளுக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் போமா. 51 வந்து என்னென்னா, ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் 1890க்கு முன்னாடி, இந்த ஆக்ட் படி நடந்துக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். அதான் 51. இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியோட முடிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்னு சொன்னேன்ல, அங்கே ஹைகோர்ட்டில் போட்டால் அதுக்கு வந்து கேஸில் வந்து என்னென்னா, கே அமர்நாத் வர்சஸ் வர்தினி அமர்நாத். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கே அமர்நாத் வர்சஸ் வர்தினி அமர்நாத் 2001 6 CTC 308, 2010 6 CTC 308. ஃபாதர் வந்து அலைவாக இருக்கப்பே மதரை டிக்ளேர் பண்ணலாமா நேச்சுரல் கார்டியனா? ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே என்னென்னா, ஃபாதரு அதுக்கப்புறம் மதரு, இல்லை என்னை டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னா பண்ணலாமான்னா ஒரு கேஸில் இருக்குது.
ஜிஜாபாய் வித்தல்ராவ் கஜ்ரி வெர்சஸ் பதன்கான் 1971 சுப்ரீம் கோர்ட்டு 315. அதுலேயே அதை வந்து ஃபாலோ பண்ணி ரீசெண்டாக வந்தது ஜெயராம் வெர்சஸ் மைனர் ரெஜ்மூன் அண்ட் அதர்ஸ் 2013 2 MWN சிவில் 838. இப்போது அப்போ சொன்னோம்ல, கார்டியன் ஏற்கனவே இருக்கும்போது ரிமூவ் பண்ணக்கூடாது, அவரை ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்னொரு கார்டியன் போடணும்னு சொன்னோமா, அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு KR தங்கபாண்டியன் வெர்சஸ் குச்சு பொம்மை நாயக்கர். KR தங்கபாண்டியன் வெர்சஸ் குச்சு பொம்மை நாயக்கர். மைனருக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து லீகல் ரைட் இருந்துச்சுன்னா அதுக்கு கார்டியன்ஷிப்பு போடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்ல, அது ட்ரஸ்ட்டு ஆக்டில் போயிரும் சொன்னோம்ல. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, வெங்கடாஜலபதி ஐயர் வெர்சஸ் TS பண்டார சன்னதி 6LW 637 வெர்சஸ் TS பண்டார சன்னதி 6LW 637. சைல்டு வந்து பெர்மனண்ட் ரெசிடென்ஸாக எடுத்துக்கக்கூடாது, எஜுகேஷன் அங்கே இருந்துச்சு, அங்கே படிக்கிற இடத்த வந்து பெர்மனண்ட் ரெசிடென்ஸாக எடுத்துக்கிறக்கூடாது, ஆர்டினர்லி ரிசைட்ஸ்னால் அது பெர்மனண்ட் ரெசிடென்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு VN சுதானந்தன் வெர்சஸ் டாக்டர் சித்ரா. VN சுதானந்தன் வெர்சஸ் டாக்டர் சித்ரா 1999 2 MLJ 318. ஜூரிஸ்டிக்ஷனல் ஃபேக்டை வந்து டிசைட் பண்ணணும்னா அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் என்கொயரி பண்ணணும், என்கொயரி பண்ணிதான் ஜூரிஸ்டிக்ஷனல் ஃபேக்டை டிசைட் பண்ணணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டு ருச்சி மஜோ வெர்சஸ் சஞ்சீவ் மஜோ 2011 3 CTC 873 சுப்ரீம் கோர்ட்டு. யூஎஸ்ஏலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார், அவங்க அப்பா திரும்பி கொண்டு போய் அங்கே விடணும். பிரின்சிபல் ஆஃப் கமோட்டின்னு ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னல் இதில், அதுபடி வந்து இந்த குழந்தைய அங்கே வந்து கொண்டு போய் விட சொல்லி இங்கே இருக்க கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டுச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எலிசபெத் தீன்சா வெர்சஸ் அரவிந்த் M தீன்சா. கார்டியன் அண்டு வாட்ஸ் ஆக்டு பெட்டிஷன் GWOP போட்டோன்னே 2 monthsக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டு டிஸ்போஸ் பண்ணாட்டி அதை ஹைகோர்ட்டு சீரியஸ் வியூ எடுக்கணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டு லக்ஷ்மிகாந்த் பாண்டே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர் AIR 1986 சுப்ரீம் கோர்ட்டு 272. லக்ஷ்மிகாந்த் பாண்டே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர் AIR 1986 சுப்ரீம் கோர்ட்டு 272. இப்போ மைனர் வந்து பேரண்ட்டு கூடயும் போக முடியாது, மைனரு மேரேஜ் பண்ணி அப்போ அது ஒரு சிச்சுவேஷன் சொன்னோம்ல, இதில் வந்து சில கார்டியன் வாட்ஸ் ஆக்டில் போக முடியாது, அப்போ வெல்ஃபேர் ஹோமுக்கு தான் இவங்களை அனுப்பணும் அப்படின்றதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா T சிவகுமார் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு. இது வந்து இன்ட்ரீம் கஸ்டடி கொடுக்குறது. T சிவகுமார் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு 2011 5 CTC 689. டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் வில் படி நம்ம வரைக்கும் அதிகமாக பார்த்தது வந்து சர்டிஃபிகேட்டு கார்டியன் தான். டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் வந்து வில் படி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து கோர்ட்டு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அமிர்தவல்லி அம்மாள் வெர்சஸ் சிரோன்மணி அம்மாள் 1938 1 MLJ 422 பேஜ். எவிடன்ஸ் ஹியர் பண்ணும்போது அந்த வார்டோட இன்டெலிஜென்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி எப்படி பண்ணணும், இதெல்லாம் பற்றி சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டு 2007 2 CTC 97. 2007 2 CTC 97 அமுதா வெர்சஸ் மணிவண்ணன் பூபதி. அடுத்து போயிடலாமா?
இப்போ ஒரு கார்டியன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டார். அவருக்கு வந்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்குன்னா கோர்ட்டு, பி விஸ்வநாதன் வர்சஸ் பிரம்மநாதன் 34 IC 900 34 IC, இந்த மேலே அது போட்டிங்கனாவே வந்துடும். இது கூட இப்போலாம் தேவையில்லை, கூகுளில் நேம் போட்டாவே வந்துடும் பார்ட்டிஸ் பேர். 34 IC 900 இது வந்து 6% இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்க சொல்லிருச்சு, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி. சரி, அடுத்து வேறு என்ன சந்தேகம்? இதுக்கு போயிடலாமா? ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் போயிடலாமா? அது நம்ம போட்டிருந்தது வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 போட்டிருந்தோம். இப்போது தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக பார்த்துருவோமா? அப்படி பார்த்துட்டே போயிடுவோமா? ஒரு இதா அப்படி ஈஸியாக முடிஞ்சிரும்ல. இந்த ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் எதுக்கு வந்து, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்னா என்ன, இது எதுக்கு வந்து வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியணுங்களா? ஆடியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுன்னா, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு எங்கள் அந்த பிரிட்டன். அவங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஆக்டை வந்து, இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட் வந்து ஒரு டூல் மாதிரி, அதை வச்சு தான் வேர்ட்ஸை வந்து எப்படி லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனாக இது எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட் அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா நம்ம ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு கொண்டு வந்தாங்க. ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு, தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு. இப்போ இதில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, என்ன பிரச்சனை வந்துடும்னா, மந்த்னா எது சித்திரையா வைகாசியா ஆர்கியூ பண்ணும்போது நம்ம பண்ணுவோங்களா, சித்திரை வைகாசி மந்தா, லூனார் மந்தா, இப்படிலாம் எதுவுமே சந்தேகம் வந்துடக்கூடாது. நீங்கள் மந்த்னா இப்படி வச்சுக்கணும், டேனா இதுதான் டே, லிமிட்டேஷன்னா இதுதான், இப்படி எல்லாத்தையும் இப்படி தான் அர்த்தம். சர்வீஸ் பை போஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து லெட்ரு ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. அனுப்பிச்சிட்டிங்கனாவே என்ன அர்த்தம், போயிடுச்சுன்னு ப்ரிசீவ் பண்ணிக்கணும். அதெல்லாம் இதில் வரும். இதை நீங்கள் நான் அனுப்பிச்சிட்டேன் சொல்லிக்கணும். அவர் என்ன சொல்லக்கூடாது, டிஃபென்ஸ் எடுக்க முடியாது, எனக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பல பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டும் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் எதுக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுதில்ல, அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு. ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போடுறதுக்கு, இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டில் எது சூப்பர் சீட் ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆக்ட், இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது. அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக இன்டர்பிரட் பண்ணிக்கிற வேண்டியது. ஆனால் ரெண்டுலேயுமே ஒரு வார்த்தை வந்து ரெண்டுமே ஓவர்லேப் ஆச்சுன்னா எது ப்ரொசீட் ஆகும்? நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் ஓவர்லேப் ஆகும்போது. 3/4/1891 தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு வருது. அதுக்கு முன்னாடி 1867 இருந்துச்சு, அது ரிப்பீல் ஆகிடுது. அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணி தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1891 3/4/1891 கவர்னர் ஜெனரல் இதாக. நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸு படிக்கிறோம்ல ஒரு பேப்பரு, அதில் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு, லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனு, எதுக்காக ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டு. ஒரு ஆக்ட் எதுக்காக வந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஜெக்ட்டு அது எதுக்காக பயன்படுத்தினாங்களோ, எதுக்காக அந்த ஆக்ட் வந்துச்சோ அதை நோக்கித்தே நீங்கள் என்ன செய்யணும், பயணிக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இந்த மீனிங்கு வந்து பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில் எப்படி இருக்குது, ஆக்ஸ்போர்டில் எப்படி இருக்குது, மெடிக்கல் டிக்ஷனரியில் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு லிட்ரல் மீனிங்காக எடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஆக்டை தோக்கடிச்சிடக்கூடாது. அதான் விஷயம். இந்த ஆக்டை வந்து ஆக்ட் எதுக்காக போட்டாங்களோ அந்த ஆக்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன். நீங்கள் அந்த ஆக்டை வந்து தோக்கடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. ஷார்ட் டைட்டிலு அண்டு கமென்ஸ்மெண்ட்டு, இது எப்பயும் போல் இந்த ஆக்ட் வந்து திஸ் மே பி கால்ட் அஸ் தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டு 1/1/1892 தான் இது வந்து என்ன ஆகுது, ஆக்டு 1891 போட்டாலும் 1/1/1892 தான் கமெண்ட்ஸ் ஆகுது. அது வரைக்கும் இது இல்லை. சேவிங் கிளாஸு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல 1867 ஆக்டு, அதில் இருக்கிறது எல்லாம் இது சேவ் பண்ணுறாங்க, ரிப்பீல் பண்ணல, சேவ் பண்ணிக்குது. டெஃபனிஷன் செக்ஷன் தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆக்ட் படித்தாலும்
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்ட் எதுக்கு வந்துச்சு, ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ஜெக்ட், ரீசன் படிச்சுட்டு நீங்கள் டெஃபனிஷன் தான் என்னது, டெஃபனிஷனை தாண்டி நீங்கள் அந்த ஆக்டுக்குள்ளே அந்த ஆக்டை நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதில் வர டெஃபனிஷனை தாண்டி நீங்கள் கொண்டு போக முடியாது அந்த ஆக்டை. டெஃபனிஷன் செக்ஷனே இல்லாட்டி தேவையில்லை, நேரடியாக ஆக்டை எழுதிட்டு போயிடலாம்ல. ஏன் டெஃபனிஷன் எழுதுகிறாங்க? இந்த டெஃபனிஷனுக்குள்ளே தான் இந்த ஆக்டை நீங்கள் என்ன செய்யணும், அந்த மெக்கானிசத்தை சரி பண்ணி வச்சுக்கணும். டெஃபனிஷன் செக்ஷன் போயிடுவோமா? அபீட் அப்படின்னு இருக்குல்ல, அபீட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல ஐபிசியில். with its grammatical variations and cognate expressions shall have same meaning in the Indian Penal Code. இந்தியன் பீனல் கோடில் என்ன இருக்கோ அதே தான் அபீட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், வேறு எடுத்துக்கக்கூடாது. இந்த ஆக்ட் வந்து என்னென்னா வேறு, இப்போ சார் சொன்னார்ல முத தொடங்கும்போது ஹீ, அப்போனா மர்டர் வாஸ் டன் பை லேடி, ஷீ ஷுட் நாட் பி பனிஷ்டு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அப்படின்றக்காக ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீன்னு சொன்னாவே மஸ்குலின் ஜெண்டர் சொன்னாவே ஃபெமினைன் ஜெண்டரும் சேர்ந்துடும், சிங்குலர் சொன்னாவே ப்ளூரலும் சேர்ந்துடும். இது நம்ம வந்து கேஸ் ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் இப்போ ஆர்கியூ பண்ணுவோம்ல, அதான ஒவ்வொரு வக்கீலோட வேலையும். கட்சிக்காரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதான் அதனால் அப்படி போயிடக்கூடாதுன்றக்காக தான் இந்த ஆக்டு. அபீட்டு இது இந்தியன் பீனல் கோடில் என்ன இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். பேரிஸ்டர்னால் யார்? இங்கிலாந்து, அயர்லாண்டு, ஸ்காட்லாண்டில் இருக்காங்களா அட்வொகேட்டு, ஃபேக்கல்ட்டி ஆஃப் அட்வொகேட்டு, அவங்க தான் பேரிஸ்டர். எல்லாருமே பேரிஸ்டர். அப்போ பேரிஸ்டர் பட்டம் பெற்றார் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 3 வந்தால் தான் பேரிஸ்டர், இங்கே படித்தா தான் பேரிஸ்டர். சாப்டர், பார்ட்டு, செக்ஷனு, ஷெட்யூலு, இதுக்கு வந்து பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே என்ன வருது, செக்ஷன் அது கீழே வரும். பார்ட்டு வந்து பிரிக்கிறாங்கல்ல, பார்ட் 1 போட்டு சாப்டர் போடுவாங்க, சாப்டருக்குள்ளே செக்ஷன் வரும், இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான செக்ஷன் ஒன்று இருக்கணும்ல, அதனால ரெண்டையும் சேர்த்து படிச்சிடணும்னு சொன்னேன். டெஃபனிஷன் செக்ஷனில் 3 class 9 வந்து இது அப்படியே சொல்லுது. இங்கே வந்து டெஃபனிஷன் 4 சொல்லுதில்ல, அங்கே இருக்க டெஃபனிஷன் வந்து 3 class 9. நீங்கள் ஈக்குவல் டு போட்டு எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் ரெண்டையும் படிச்சிடலாம். இது டெஃபனிஷன் கிளாஸு. டெஃபனிஷன் கிளாஸில் அங்கே வந்து 3 class 9 ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில், இங்கே வந்து 4 தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில். சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்ல. நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் பேசுவீங்கல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் பேசுனீங்கன்னா சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல நீங்கள். அப்போ சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னால் லோக்கல் ஏரியா டிக்ளேர்டு ஃப்ரம் டைம் டு டைம். அப்பப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல, மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல. டிக்ளேர்ட் அஸ் டைம் டு டைம் என்னெல்லாம் வருதோ அது சிட்டி ஆஃப் மெட்ராஸ். கலெக்டர்னால் யார்? எவ்ரி ஆஃபீஸர் ஹூ ஃபார் த டைம் பீயிங் ஆதரைஸ் டு எக்ஸைஸ் த பவர் ஆஃப் கலெக்டர். ஒரு கலெக்டருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் யார் எக்ஸைஸ் பண்ணுறாங்களோ அவங்க கலெக்டர் தான். இப்போ மதுரையில் இருக்காங்கள்ல, கலெக்டரோட அதிகாரத்தை இவர் டெப்டி கலெக்டர் பண்ணலாமா? ஸ்பெஷல் கலெக்டரு, சில சமயம் டிஆர்ஓ, கலெக்டர் இல்லாட்டி பண்ணலாம்ல. அதனால தான் பவர்ஸ் ஆஃப் கலெக்டரை யார் எடுத்துக்கிறாங்களோ அப்போதைக்கு அவங்க தான் கலெக்டரு அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. இப்போ இதுக்கு ஈக்குவலான செக்ஷன் என்னென்னா 3 class 11 ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் ஈக்குவல் டு போட்டுக்குங்க. இங்கே 6ன்னு வருதுல, அங்கே 3 class 11. ஆனால் அங்கே கலெக்டர்னால் என்ன சொல்லிடுறாங்கன்னா இதுக்கு வித்தியாசமாக சொல்கிறாங்க. பிரசிடென்சி டவுனு கல்கத்தா, மெட்ராஸு, பாம்பே, அதில் இருக்கவங்களுக்கு பேர் தான் கலெக்டரு. இங்கே இருக்கவங்க கலெக்டர் பார்த்தீங்களா என்ன எக்ஸ்ப்ளனேஷனு? தமிழ்நாட்டில் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் பிரசிடென்சி டவுனில் யார் இருக்காங்களோ அவங்க தான் கலெக்டரு. கமன்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் கமன்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஆக்ட் கமன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கமன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னது? எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சோ அதுதான் கமன்ஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸ்க்கு வரணும் சொல்லுவாங்களே, இந்த ஆக்ட் கமன்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னா அது ஸ்டாட்யூட் புக்கில் இருக்கும், எழுதியிருப்பாங்க. எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சோ அதான் கமன்ஸ்மெண்ட்டு. எப்போ ஃபோர்ஸ்க்கு வரும்னு சொல்லி பின்னாடி இந்த ஆக்டில் சொல்லுவாங்க. எப்போ ஃபோர்ஸ்க்கு வரணும், எப்படி ஃபோர்ஸ்க்கு வரணும்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்கிறது 3 class 13 அதில் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில்.
இதில் வந்து 7, அதில் 3 கிளாஸ் 13. 8 வந்து என்ன, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஏற்கனவே கலெக்டர்னு சொன்னாங்களா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. அடுத்து பாருங்கள், இப்போ இது எதுக்கு நான் இப்போ இது முக்கியமான ஆக்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம், யாருமே அதிகமாக படிக்கிறது இல்லைன்னா. கலெக்டரு, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷனு. செல் மீன் சீஃப் லோக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டோட வருவாயை பார்ப்பவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், வருவாய் சம்மந்தமாக பார்க்குறவர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு போட்டாங்களா, கலெக்டர்னு சொன்னாங்களா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்கிறாங்களா, ரெவன்யூவை பார்க்குறாங்களா, இதுதான் வித்தியாசம். இதுக்கு ஈக்குவலண்ட்டான செக்ஷனு அதில் கிடையாது. டாக்குமெண்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதே, நிறையா இதில் படிச்சிருப்போம். டாக்குமெண்ட் என்னது, செல் மீன் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்டு டிஸ்கிரைப்டு அப்பான் எனி சப்ஸ்டன்ஸு பை மீன்ஸ் ஆஃப் லெட்டரு, ஃபிகரு, மார்க்கு, மோர் தென் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ். இல்லாட்டி இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் இன்டென்ட் டு பி யூஸ்டு. இந்த முக்கியமான வார்த்தை இந்த தான், இன்டென்ட் டு பி யூஸ்டு ஆர் விச் மே பி யூஸ்டு எவிடன்ஸ் ஆஃப் தட் மேட்டர். டாக்குமெண்ட்னா எவிடன்ஸுக்காக அதில் இன்டென்ஷனோடு செய்யணும். நீங்கள் நம்ம பேசாமல் எதையாவது செஞ்சுட்டு இது டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இது சொல்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட் செக்ஷன் வந்து என்னென்னா 3/18 ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில், ஐபிசியில் செக்ஷன் 29 இருக்குது, எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 3. இது எல்லாமே டாக்குமெண்ட்னா ஒரே தான் எல்லா இடத்துலையுமே. ஃபினான்சியல் இயர் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஏப்ரல். நம்ம சொல்கிறோம்ல ஃபினான்சியல் இயர் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஏப்ரல். அங்கே சென்ட்ரல் ஆக்டில் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் அதில் 3/21. இப்போ ஒவ்வொன்றும் மாறும். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஆக்டில் வந்து ஜூலையில் தான் வைப்பாங்க. நம்ம அகாடமிக் இயர்னு வைக்கிறாங்க பாருங்கள் ஸ்கூலில், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் வச்சுக்கிடுவாங்க. இங்கே ஃபினான்சியல் இயர்னால் என்னது, ஃபினான்சியல் இயர் பேங்க்கெல்லாம் தொடங்குதில்ல, அதுதான். குட் ஃபெய்த்து அப்படின்னா என்ன, நத்திங் இஸ் செட் டு பி டன் ஆர் பிலீவ்டு இன் குட் ஃபெய்த்து விச் இஸ் டன் ஆர் பிலீவ்டு வித்தவுட் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன். டியூ கேரும் இல்லை அட்டென்ஷனும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது குட் ஃபெய்த்தில் செஞ்சதா ஆகாது. குட் ஃபெய்த்தில் செய்யணும்னா டியூ கேர் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். இது வந்து கிளாஸ் 22, ஐபிசியில் செக்ஷன் 52. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது நிறையா இதில் நம்மளுக்கு வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேயும் இது வரும். ஆனால் இப்போ இது எதுக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் நம்ம படிக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும்போது நீங்கள் இன்டர்பிரட் பண்ணும்போது இதில் இருக்கிறதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆக்டை மட்டும் கொஞ்சம் இதாக பார்க்கலாம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷல் இன்க்ளூடு லேண்டு பெனிஃபிட்ஸ் டு அரைஸ் அவுட் ஆஃப் லேண்டு. ஒரு நிலத்திலிருந்து வர்ற பெனிஃபிட்ஸு இதெல்லாம். திங்ஸ் அட்டாச்சு டு த எர்த்து, பூமியோடு பிணைக்கப்பட்ட பொருட்கள். ஆர் பெர்மனன்ட்லி ஃபாசன்டு டு எனிதிங் அட்டாச்சு டு எர்த்து. பெர்மனன்ட்லி ஃபாசன்னா கட்டி வைக்கிறது. இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் வந்து 3/26 அதில் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில். இதில் தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் இப்போ பார்க்குறோம், அது ஈக்குவலண்ட் 3/26 அதில். இப்போ செக்ஷன் 3 இம்மூவபிள் ஆக்டை பற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 3 சொல்லுது டெஃபனிஷனு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் இன்க்ளூடு ஸ்டாண்டிங் டிம்பரு, க்ரோயிங் கிராப்ஸு ஆர் கிராஸ். இப்போ வித்தியாசம் வந்துருச்சா? பெர்மனன்ட்லி அட்டாச்சு டு த எர்த்து இங்கே சொல்லிட்டாங்க ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாட் இன்க்ளூடு ஸ்டாண்டிங் டிம்பர். இது கேஸ் நடத்துகிறப்ப தான் நம்ம வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து என்ன, நிறையாவது ஜட்ஜ்மெண்ட்டு நான் பார்த்த அளவில் என்ன சொல்லுதுன்னா, மூவபுளாக இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிரச்சனைக்கு நிறையா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டில், நீ என்ன இன்டென்ஷனோட அந்த வேலையை செஞ்ச. இது வாடகை வீடு அப்படி வச்சுக்குவோம். இந்த ஃபேனு நான் அட்டாச் பண்ணால் நான் என்ன செய்வேன், என்னோடய இன்டென்ஷன் என்னது, எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ அது மூவபிள். கீழே பெட்டு மோட்ரு இது போட்டிருக்கேன்னா இது வந்து சொந்த வீடாக இருந்துச்சுன்னா என்னது, அது இம்மூவபிள். இதுதான் இன்டென்ஷன். இதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேஸை பொறுத்த அளவில் மூவபிளான்னு பிரிக்கிறதுல பெரிய குழப்பம் வரும். சரி, அது கேஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து.
அடுத்து வந்து இம்ப்ரிசன்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுது. இம்ப்ரிசன்மெண்ட் ஷல் மீன் imprisonment of either description as defined in the Indian Penal Code. Either description என்ன சொல்லுது இந்தியன் பீனல் கோடு? சிம்பிள் செக்ஷன் 53 ஐபிசி பனிஷ்மெண்ட்டில் சொல்லுது. நீங்கள் சொல்கிறத இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் வந்து 3/27 அதில் இதில் வந்து 15 அதில் 3/27. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னது? இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் செக்ஷன் அதில் இல்லை, இதில் இருக்குது. ஆனால் ஜெனரல் கிளாஸ் ஆக்டில் இல்லை. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னென்னா ஷல் மீன் எனி ப்ரொசீடிங் இன் தி கோர்ஸ் ஆஃப் விச் எவிடன்ஸ் இஸ் ஆர் மே பி லீகலி டேக்கன். நீங்கள் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னென்னா ஒரு எவிடன்ஸ் வந்து லீகலாக எடுத்தீங்கன்னாவே ஜுடிஷியல் ப்ரொசீடிங் தான். லீகலாக எவிடன்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். லீகலாக எவிடன்ஸ் எடுக்கிறது என்னது? அது சிபிசியில் இருக்குது, சிஆர்பிசியில் இருக்குது. அப்போ அதில் இன்னும் உள்ள டீப்பாக போனோம்னா மேஜிஸ்ட்ரேட் யார்? மேஜிஸ்ட்ரேட்டுக்கெலாம் இந்த பவர் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ 10 நாளாக ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, கேஸ் நடக்குதுல்ல. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி இந்த பவர் தரீங்க? கமிஷனர் எப்படி மேஜிஸ்ட்ரேட்டாக போடுவீங்க? அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இப்போ கேஸ் நடக்குது இங்கே நம்ம மதுரை பெஞ்சில். அப்போ உள்ள ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னு போகும்போது லீகலாக எவிடன்ஸ் எடுத்தால் அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங். எவிடன்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். லோக்கல் அத்தாரிட்டினா என்ன? இங்கே ரிட்டு போகிறப்பெல்லாம் பார்ப்பீங்களா லோக்கல் அத்தாரிட்டினா என்னென்னா முனிசிபல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு, பாடி ஆஃப் போர்ட் கமிஷனர் ஆர் அதர் அத்தாரிட்டி லீகலி என்டைட்டில் டு ஆர் இன்ட்ரஸ்டட் பை கவர்மெண்ட்டு வித் தி கண்ட்ரோல் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி முனிசிபல் ஆர் லோக்கல் ஃபண்டு. மேனேஜ்மெண்ட்டும் கண்ட்ரோலும் இருக்குது. ஃபண்டு இல்லாட்டி அது என்னது? லோக்கல் அத்தாரிட்டி கிடையாது. கடைசி வார்த்தை தான் முக்கியம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி முனிசிபல் ஆர் லோக்கல் ஃபண்ட் இருக்கணும் லோக்கல் அத்தாரிட்டிக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட் செக்ஷன் அதில் வந்து 3/31. அடுத்து மேஜிஸ்ட்ரேட்டு ஷல் மீன் எனி பர்சன் எக்ஸசைசிங் ஆல் ஆர் எனி ஆஃப் த பவர்ஸ் அண்டர் தி சிஆர்பிசி. ரைட்டா? மேஜிஸ்ட்ரேட்டு இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து 3/32. மேஜிஸ்ட்ரேட்டுன்றது எங்கேயாச்சும் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா? சிஆர்பிசியில் இருக்கா? எவ்வளோ டெஃபனிஷன் இருக்குல்ல? இல்லை. அதனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே பார்க்கணும்? இதில் தான் பார்க்கணும். மேஜிஸ்ட்ரேட்டுன்ற வார்த்தை எக்கச்சக்கமாக வரும் சிஆர்பிசியில். ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டெஃபனிஷனு இல்லை. நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன வேணும்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது இதுதான் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லணும். இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை சிஆர்பிசி இங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட்டு வேறு தமிழ்நாடு ஆக்டில் போட்டார்னா நீங்கள் இதை சொல்லணும். அங்கே வேறு ஏதாவது வேறு ஆர்டரை நீங்கள் சேலஞ்சு பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். இந்த டெஃபனிஷனை எக்ஸசைசிங் ஆல் ஆர் எனி ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் அண்டர் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். சரி, அடுத்து 19 மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னது? இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷல் மீன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னென்னா எதெல்லாம் அசையாதோ அதெல்லாம் அசையும் சொத்து. எப்படி விளக்கம்? நம்ம தான் அதை பிரிச்சுக்கணும், வக்கீல்ல. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டானது என்னென்னா 3/36 அதில் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில், சென்ட்ரல் ஆக்டில். இதில் 19. இப்போ இதே இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது வருது 2/13 சிபிசியில் வருது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி டெஃபனிஷனில் டிகிரி இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கீங்களா? டெஃபனிஷனில் 2/2 இந்த பார்த்துட்டே வரும்போது அதில் இருக்கும். மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஐபிசியில் இருக்கா? இருக்குது 22. நீங்கள் தனித்தனியாக ஒரு ஆக்டை படித்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே என்ன செய்ய முடியாது? படித்து முடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஆக்ட் படிக்கும்போது என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஆக்ட் படிக்கும்போது நம்மளுக்கு அதான் என்ன ஞாபகம் வரணும்? இன்னொரு செக்ஷன் அதான் வரணும். இந்த இதில் இருக்கே மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது, ரைட்டு. இதில் ஐபிசியில் இந்த மாதிரி வந்துச்சு. கான்ஸ்டியூஷனில் வந்து இப்போ WGO படி இருக்குல்ல, ஆர்டிகல் 20 அதெல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி ஐபிசியில் இருக்கா? இருக்குல்ல. இந்த மாதிரி சிஆர்பிசியில் இருக்குல்ல, இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி படித்தா தான் படிக்க முடியும். அடுத்து ஓத் ஷுவர் அஃபிடவிட்டு
இது மூணுக்குமே விளக்கம் சொல்கிறாங்க. இது மூணுமே என்னது? ஓத், ஷுவர் அண்ட் அஃபிடவிட்னா shall include affirmation and declaration in case of persons by law allowed to affirm or declared instead of swearing. நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் சொல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அஃபிடவிட் போட்டுறோமா? சாலம்லி அஃபர்ம்டு போட்டு கீழே இட் இஸ் எக்ஸ்பிளைன் டு மீ இன் தமிழ் சொல்லி கீழே கையெழுத்து போகிறோம்ல, அஃபிடவிட்டில் பிஃபோர் மீலாம் வாங்குறோம்ல, அதுதான் இது. இதுக்கு ஈக்குவலானது என்னென்னா 3(3). எதில்? அஃபிடவிட்டு சென்ட்ரல் ஆக்டில். அஃபிடவிட்டுக்கு சென்ட்ரல் ஆக்டில் 3(3)ல் அஃபிடவிட்னா என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே மூணையும் மொத்தமாக சொல்லிட்டாங்க, அங்கே வந்து தனித்தனியாக சொல்கிறாங்க. ஓத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3(37) சொல்கிறாங்க, அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் தனித்தனியாக சொல்கிறாங்க. ஷுவர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 3(62)ல் சொல்கிறாங்க. இங்கே வந்து கிளாஸ் 20ல் மொத்தமாக முடிச்சிடுறாங்க மூணையுமே. ரைட்டு. அஃபென்ஸ்னால் என்ன? 21. அஃபென்ஸ் ஷல் மீன் எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன். ஒன்று ஒரு விஷயத்தை செய்யணும், இல்லாட்டி செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாலும் அஃபென்ஸ் தான். நீங்கள் லைசன்ஸ் எடுத்து ஓட்டணும், லைசன்ஸ் எடுக்காமல் ஓட்டினாலும் அஃபென்ஸ் தான். லைசன்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்து வண்டி ஓட்டினாலும் அஃபென்ஸ் தான். ஆக்டு ஆர் ஒமிஷன் இது அஃபென்ஸு. இதுக்கு கிளாஸ் வந்து 3(38). டெஃபனிஷன் மட்டும்தான் இதில் எதாவது ட்ரையாக இருக்கும், ஆனால் நீங்கள் இதை பார்த்து தான் நீங்கள் கேஸ் நடத்துறதுக்கு. பர்சன்னா என்னது? பர்சன்னா இது ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஐபிசியில் இருக்கோம். பர்சன் ஷல் இன்க்ளூட் எனி கம்பெனி. கம்பெனி தானே, கம்பெனி மேலே எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? பர்சன் கிடையாது, அது உயிர் இருக்கா அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாமல் பர்சன்னா என்னென்னா எனி கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். 4-5 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போடுறாங்கல்ல, இன்கார்பரேட்டட் ஆர் நாட், பதிஞ்சிருந்தாலும் சரி பதியாமல் இருந்தாலும் சரி, அது வந்து என்னது? பர்சன் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? 3(42) இதுக்கு. அதுக்கடுத்து பிளேஸ், இடம்னா என்னன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் சொல்லணுமா சார்? சொல்லணும், இல்லாட்டி நம்மளால் இன்டர்பிரட் பண்ணுவாங்கள்ல. பிளேஸ் இடம்னா என்னென்னா ஹவுஸு, பில்டிங், டென்ட்டு, வெசல். இதே மாதிரி ஐபிசியில் வரும் பார்த்துறீங்களா? ஹவுஸு, பில்டிங், டென்ட்டு, வெசல். சிஆர்பிசியில் இது வந்து 2Pயில் வரும். இதுக்கு ஈக்குவலன்ட் அதில் இல்லை, ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில், சென்ட்ரல் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் இல்லை. அதுக்கு அடுத்தது ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்னா என்னது சொல்கிறாங்க 24. இதில் ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு பை ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ் மேட் அண்டர் த ஆக்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆக்டு படிக்கும்போது ப்ரிஸ்கிரைப்டு அண்டர் திஸ் ஆக்டுன்னு வரும் பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன ப்ரிஸ்கிரைப்டு அண்டர் திஸ் ஆக்டுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? ரூல்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும். ரூல்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும். ப்ரிஸ்கிரைப்டு அண்டர் த ஆக்டு, இந்த ஆக்ட் லெவலில் ரூல்ஸில் தான் வருதுன்னு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. ப்ரிஸ்கிரைப்டுன்னு வந்துட்டாவே அது சம்மந்தமாக ரூல்ஸ் போடாமல் ரெகுலேஷன் போட்டாங்கனாலும் அதுவும் எடுத்துக்கிறணும். இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் செக்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் எதாவது தேவைப்பட்டால் இதை வந்து ஹெல்ப்புக்கு வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணிக்கலாம். பிரசிடென்சி டவுன் அப்படின்னா என்னென்னா ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். இந்த வார்த்தை தான் முக்கியம். அதான் பிரசிடென்சி டவுனு. சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஹை கோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சர் அட் மெட்ராஸ். இதுதான் பிரசிடென்சி டவுன். ஒரிஜினல் சூட் அங்கே போடுறாங்கல்ல, இங்கே போட முடியாது. இங்கே போட முடியாது ஒரிஜினல் சூட்டு, தெரியுமில்ல? அதான் பிரசிடென்சி டவுனில் தான் போட முடியும். பப்ளிக்னா என்னது? இது முதல் சொன்னேன்ல பிரசிடென்சி டவுனு, அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் செக்ஷன் வந்து 3(44). பப்ளிக் அப்படின்னா என்னென்னா இன்க்ளூட் எனி கிளாஸ் ஆஃப் பப்ளிக் ஆர் எனி கம்யூனிட்டி. நீங்கள் மொத்தமாக இருக்க ஒரு கம்யூனிட்டியும் நீங்கள் பப்ளிக்குன்னு சொல்லலாம். இல்லை சார் எல்லோரும் கலந்து இருந்தால் தான் பப்ளிக்குன்னு சொல்லுவோம், நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, மொத்தமாக இருக்காங்கனாலும் அவங்க பப்ளிக் தான். இல்லை இன்க்ளூட்ஸ் எனி கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் எனி கிளாஸ் பப்ளிக் தான். அடுத்து பப்ளிக் நியூசன்ஸ்னால் என்ன? ஐபிசியில் வர அதே மீனிங் தான், 268 வருதுல அது. பப்ளிக் நியூசன்ஸுக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் 3(48).
இதில் வந்து 27, அது 3 class 48. ரெஜிஸ்டர்டு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர்டு, இட் இஸ் அ ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட். ஐ ஹவ் காட் அ சேல் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ. சூட் எழுதுகிறப்ப எழுதுகிறோம்ல, ரெஜிஸ்டர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ்டு வித் ரெஃபரன்ஸ் டு எ டாக்குமெண்ட் ஷல் மீன் ரெஜிஸ்டர்டு இன் இந்தியா அண்டர் தி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். லா அப்போதைக்கு இருக்கிறதுல எந்த வழியில் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்கோ அந்த சட்டப்படி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுதான் ரெஜிஸ்டர்டு. இது ரெஜிஸ்டர்டுக்கு வந்து ஈக்குவலண்ட் வந்து இதில் 28, அதில் 3 class 49. அடுத்து வந்து சைன் அப்படின்னா என்னது? சைன் பண்ணுங்கன்றாங்கல்ல பேப்பரில். சைன் நம்ம அடிக்கடி டெய்லி எத்தனை தடவை சொல்கிறோம், சைன் பண்ணுறோம் சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சைன்னா என்னென்னா, ஒருத்தர் நாளில் எழுத முடியல, அவர் என்ன செய்வார்? மார்க் வைப்பார். பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் வைவாங்க பார்த்துருக்கீங்களா? தக்குரிப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. தற்குறி, தன்னுடைய குறி, மார்க். நீங்கள் பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். தன்னுடைய குறி என்ன? அவர் படிக்கலைல, படிக்காதனால என்ன செய்கிறாரு? தன்னுடைய குறி. அப்போ தக்குறிப்படைன்னு வந்தான்னா படிக்காதவனேன்னு வைகிறான். ஸ்கூலுக்கு போகலடா நீயே, அறிவில்லடா அப்படி வைகிறதுக்கு அப்படி வைகிறான். அப்போ சைன், சைன்னா என்னது? ஒன்று சைன்னா 3 class 56 அதில் இருக்குது சைனு. சைன்னா என்னென்னா, ஒருத்தர் பேர் எழுதுறாங்கல்ல, அது இல்லை, இப்படி ரவுண்டு போட்டு கூட என்ன பண்ணலாம், புள்ளி வச்சா கூட அது என்னோட சைன் தான். இது என்ன செய்யக்கூடாது? எதுக்காக இந்த ஆக்டே படிக்கிறான் சார், அவர் கையெழுத்து எங்கே பாருங்க கிறுக்கி வச்சிருக்காரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோர்ட்டில் சொல்லக்கூடாது. டாக்குமெண்ட் எடுக்கா அதான் என் சைனு பாரு, இதுக்கு முன்னாடி இருந்து அதான போட்டிருக்கேன், பூனை வரைஞ்சேன் வர அவர் இஷ்டம், ஆனால் வரைஞ்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து என்னென்னா, சன் அண்ட் ஃபாதர் அப்படின்னா யாரை குறிக்கும்? அடாப்டட் சன்லாம் குறிக்காதுங்க. சன் அண்ட் ஃபாதர்னா நேச்சுரல் சன்னு நேச்சுரல் ஃபாதர்னே குறிக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. அடாப்டட் ஃபாதரையும் குறிக்கும், அடாப்டட் சன்னையும் குறிக்கும். இதுக்கு சிமிலர் ப்ரொவிஷன் வந்து 3 class 57. சப்செக்ஷன்னா என்னது? நம்ம சொல்கிறோம்ல, சப்செக்ஷன் சொல்லுவோம்ல, சப்செக்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க. சப்செக்ஷன் shall mean a subsection of the section in which the word occurs. Subsection shall mean subsection of the section. ஒரு செக்ஷனுக்கு கீழே வந்துருச்சுன்னா ஏபிசி இப்படி பிரிக்கிறாங்கல்ல, ஏ போட்டுட்டு திருப்பி போட்டாங்கன்னா என்ன இது செய்யுது? அதே சப்செக்ஷன். செக்ஷன், அதுக்கடுத்து கிளாஸு, அதுக்கடுத்து சப்செக்ஷன். 3 class A subsection 1 அப்படி சொல்லுவோம்ல, அப்படி அதான் சப்செக்ஷன். இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து 3 class 61. அடுத்து வேல்யூன்னா என்னன்னு கேட்குறாங்க. வேல்யூ இது வந்து அதில் இல்லை, அந்த ஆக்டில் இல்லை. வேல்யூன்னா என்னென்னா, வித் யூஸ்டு வித் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் த சூட். ஒரு சூட்டு போடும்போது வேல்யூ அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த சூட்டு முன்னாடி எழுதுவோம், அதுதான் வேல்யூ. அதுக்கு தான் நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டணும். இதுதான் வேல்யூ. நீங்கள் முன்னாடி என்ன வேல்யூ போடுறீங்களோ தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்டில் அதை இது கட்டணும். பில்லுன்னா என்னது? பில்லுனா அதுக்கு அடுத்து வர கோடிஷன் இருக்குல்ல, இன்னொரு பில்லு சின்னதாக எழுதிக்குவாங்கல்ல, பில்லுனா அதையும் சேர்த்து குடிக்கும். இல்லை இது முன்னாடி எழுதின பில்லு, அதுக்கு முன்னாடி டேட்டு போட்டு கோடிஷன்லாம் எழுதிட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. பில்லுனா அதையுமே சேர்த்தது 3 class 64. அடுத்து ஜெண்டர். ஜெண்டர்னா என்னது? மஸ்குலின் ஜெண்டரு சில இன்க்ளூடு ஃபீமேல். ஆண்பால் நீங்கள் திரும்பி பெண்களையும் அதில் குறிச்சிக்கலாம். 34. நம்பர்னா என்னது? இன்க்ளூடு ப்ளூரலையும் சேர்க்கும். அண்ட் வேர்ட்ஸ் இன் த ப்ளூரல் shall include the singular. சிங்குலர் ப்ளூரல்ன்ற வேலைக்கே இடம் இல்லை, ரெண்டும் ஒன்றுனே. இல்லீகல் ஒமிஷன் அப்படின்னா ரெஃபர் டு ஆக்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் வேர்ட்ஸ் which refer to acts done extend to illegal omission. ரைட்டிங் அப்படின்னா என்னது? இது எழுதவே இல்லை, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது எழுதவே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது. எதெல்லாம் எழுதுனதுன்னு சொல்கிறாங்கன்னா, பிரிண்டிங், லித்தோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே நீங்கள் என்னன்னு வச்சுக்கிறணும்? ரைட்டிங்னு வச்சுக்கிறணும் கேஸுக்காக. இல்லை இது ரைட்டிங்கில் வந்தால் தான் இதை வந்து நான் எடுப்பேன். டிஃபமேஷன் கேஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஃபோட்டோலாம் போடலாம்ல, கார்ட்டூன் வரைகிறாங்கல்ல, அதில் ரைட்டிங் இல்லை, அஃபென்ஸ் மேடாகாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஃபோட்டோகிராஃபியும்
சேர்த்துக்கலாம் ரைட்டிங்கில். நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை எடுத்துகிட்டே அவனை கொண்டு வந்து டிஃபர்மேஷனில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். இயர் அண்ட் மந்த்து பிரிட்டிஷ் கேலண்டர் படி தாங்க பார்க்கணும். சித்திரை வைகாசி அப்புறம் லூனார் காலண்டரு அவங்க எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு காலண்டர் இருக்கேன், அதிலெல்லாம் பார்க்கக்கூடாது. இயர் அண்ட் மந்த்து பிரிட்டிஷ் காலண்டர் தான். அடுத்து சொல்கிறாங்க சாப்டர் 2 எதை பற்றி பேசுனா, இனிமேல் இப்போ பூரா டெஃபனிஷன் பார்த்துட்டான். இனிமேல் பார்க்குறது ஃப்யூச்சர் ஆக்டை வந்து எப்படி பார்க்கணும். இப்போ ஒரு ஆக்ட் இன்னைக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்டை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இது. இனிமேலும் சட்டம் போடுவாங்கல்ல, அதை என்ன பண்ணுறது, அது ஃப்யூச்சர் ஆக்டுக்காக இது சொல்கிறது தான். இது ஃப்யூச்சர் ஆக்டு. ஒரு ஆக்ட் எப்போ வருதுன்னே தெரிலப்பா. ஃப்யூச்சர் ஆக்டு கவர்னர் ஜெனரல் பிரசிடெண்ட் வந்து அஃபீஷியல் கெஜெட்டில் வந்து வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கெஜெட்டில் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அஃபீஷியல் கெஜெட்டில் வந்துருச்சுன்னா அந்த ஆக்ட் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை எங்கிட்டலாம் தனித்தனியாக சொல்லலைன்னா கேட்பாங்க. இல்லை நம்மளால் ஏன்ட்டெல்லாம் சொல்லலை அப்படிலாம் கேட்கக்கூடாது. அஃபீஷியல் கெஜெட்டில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அன்னையிலேருந்து கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து செக்ஷன் 5 மேக்கிங் ஆஃப் ரூல்ஸு. அப்போ ஆக்ட் போட்டால் ரூல் மேக் பண்ணணும்ல. இது வந்து முக்கியமான செக்ஷன்னா, கேஸ் நடத்துகிறப்ப இந்த குழப்பம்லாம் வரும். செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்ட் போட்டாங்க, கமெண்ட்ஸே ஆகலை, நம்மால் என்ன செய்வாங்க, ஃப்ரீயாக இருக்கமே அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுருவாங்கல்ல. ஆனால் ஆக்ட் என்ன ஆகலை, கமெண்ட்ஸு ஆகலை. நம்மளை என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த ரூல்ஸ் படி உன்னை வந்து நீ அஃபென்ஸ் பண்ணியிருக்கன்னு நம்மளை சொல்லக்கூடாது. எப்போ ஆக்ட் கமெண்ட்ஸ் ஆகுதோ அப்போதே இந்த ரூலு அவ்வளோதான், சிம்பிள். சில ஆக்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு இன்னும் கமெண்ட்ஸ் ஆகாமையெல்லாம் இருக்குது. நிறையாது ரூல்ஸும் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் படி இந்த இருக்கே, நாங்கள்லாம் படித்தோமே போலீஸ் அகாடமியில், உங்களை வந்து நாங்கள் ஐயா அது இன்னும் வரலையா, கமெண்ட்ஸ் ஆனால் தான் நீ இந்த ரூல்ஸுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாதிட வேண்டியது நம்ம கடமை. சரி, ஆக்ட் வந்து எப்படி போடுறது, ஒரு பிரச்சனைக்குரியது. நீங்கள் கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லிலாம் பேப்பரில் வரும், பார்த்துருக்கீங்களா? பப்ளிக் நோட்டீஸ், இதை பற்றி தாங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. ஏதாவது ஒரு இதுக்கெலாம் நீங்கள் கருத்து எழுதி விடுங்கன்னு சொல்லி நிறையா இதுக்கு வந்திருக்கு. லேண்ட் அக்விசிஷன்லாம் வந்துச்சுல, நீ எடுக்கலாமா வேணாமா அப்படின்லாம் வரும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஒரு டிராஃப்ட் ரூல் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே சட்டம் போட முடியாது. ஒரு டிராஃப்ட் ரூல் தயார் பண்ணணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நம்ம ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணலைன்னா என்ன செய்வாங்க, அந்த ஆக்டை யாராவது எடுத்துகிட்டு போய் அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லி அந்த ஆக்டை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்ட் பண்ணி ரூல் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன முறையில் பப்ளிகேஷன் கொடுக்கணுமோ அந்த முறைப்படி அதை பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து இந்தந்த மாதிரி நாங்கள் டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டிருக்கோம் நோட்டீஸ் கொடுக்கணும் பேப்பரில். அதுக்கப்புறம் சஜஷன் எப்போ தரீங்கன்னு சொல்லி கேட்கணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே நீங்கள் ரூல்ஸே என்ன செய்யணும், ஃப்ரேம் பண்ணணும். நீங்களாக உட்காந்து என்ன செய்யக்கூடாது, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி காலையில் பிரிண்ட் பண்ணி கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, புரியுதா? அவ்வளோதான். எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீலிங் ஆக்ட் என்னது, ஒரு ஆக்டு ரிப்பீல் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆச்சு, ஐயா நான் நேற்று தப்பு பண்ணேன், இன்றைக்கி ரிப்பீல் பண்ணிட்டாங்க, என்னையெல்லாம் நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நேற்று தானே தப்பு பண்ணேன், ரிப்பீல் இன்னைக்கு தானே ஆச்சு. அந்த ஆக்டு படி அவனுக்கு என்ன நடக்கும், கேஸு நடக்கும். அவ்வளோதான் எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீலிங் ஆக்டு. அது நிறையா வாட்சிங்கன்னா உள்ளே இருக்கும், அது குழப்பிடும். அதுபடி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், அந்த ஆக்ட் எப்படி இருந்துச்சோ, அந்த ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சோ அதுபடி தான் பண்ணணும். ஒன்றும் இல்லை, பிஎன்எஸ் ஆக்டு பிஎன்எஸ்எஸ் வந்துச்சுல, இதுக்கு முன்னாடி அஃபென்ஸ் நடந்துச்சா இல்லையா, அப்போ அவனுக்கு என்ன இருந்துச்சு அதுபடி தான் அவனுக்கு நடத்தணும் கேஸ். இப்போ இருக்க ப்ரொசீஜர் படி நடத்தக்கூடாது. எக்ஸ்ப்ரெஸ்ஸாக சொல்லாட்டி அதையும் சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ போட்டிருந்தாலும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. அதனால் அப்போ இருக்கிறதவே நம்ம பண்ணிக்கலாம். ரிவைவல் ஆஃப் ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட். இப்போ ரிப்பீல் எனாக்ட்மெண்ட்டு பார்த்தோம், திரும்பி ரிவைவ் பண்ணுறாங்கன்னா அதை அரசாங்கத்தோட பவரில் தானே இருக்குது. ஒரு ஆக்டை ரிப்பீல் பண்ணலாம், அவங்களுக்கு தேவைன்னா
என்ன பண்ணிக்கலாம், ரிவைவ் பண்ணிக்கலாம். ரிவைவ் அப்படின்னா என்ன பண்ணலாம், நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம், போலியாவோ பார்சியலாவோ ரிவைவ் பண்ணுறோம்னா அவங்களாம் பண்ணிக்கிற முடியாது. அந்த ஸ்டாட்யூட்டு திரும்பி ரிவைவ் பண்ணுறாங்கல்ல, அதில் நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம், இந்தந்த பார்ட்டை ரிவைவ் பண்ணுறோம், ரிப்பீல் பண்ணதுலேருந்து இந்தந்த செக்ஷனை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்லி. இப்போ கொரோனா பீரியடில் தமிழ்நாடு பப்ளிக் நியூசன்ஸ் ஆக்ட்னு சொல்லி அதில் ஒரு செக்ஷன் வந்து இது பண்ணாங்களா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? தமிழ்நாடு ஆக்டு கொரோனாவில் எல்லோரும் இருந்தோம்ல, அப்போது தமிழ்நாடு பப்ளிக் நியூசன்ஸ் ஆக்டில் ஒரு செக்ஷன் சேர்த்தாங்கல்ல, 3 மாதத்தில் பாஸ் பண்ணிச்சா இல்லையா ஹைகோர்ட்டு? சரி, வீட்டில் போய் பாருங்கள். அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து இதை ரிப்பீல் பண்ணுறோம், இதை ரிவைவ் பண்ணுறோம்னு பண்ணால், தப்பாக பண்ணுனா ப்ரொசீஜர் இல்லாமல், ப்ரொசீஜர் சொன்னோம்ல, டிராஃப்ட் ரூல்ஸு அது இது எல்லாம் பண்ணி தான் பண்ணணும், இல்லாட்டி பாஸ் பண்ணிக்கிறாங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டேர்ம் எப்போங்க கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு டேர்ம் எப்போ தெரியுமா? ஃப்ரம் டூன்னு நீங்கள் போட்டாகணும், அவ்வளோதான், முடிஞ்சு. உள்ளே நிறையா இருக்கான், நீங்கள் ஃப்ரம் போடணும், டூ போடணும். சீரீஸ் ஆஃப் டேஸு 1897 ஃப்ரம் போடணும், டூம் போட்டுதான் முடிக்கணும். இது வந்து இன்டர்பிரேஷனில் ஃப்ரம்மும் போடல, இல்லை டூ போடல, ஏதாவது 2ல் 1 போடாட்டி என்ன செய்யாது அந்த செக்ஷனு செல்லாது. ஃப்ரம் போடணும், டூ போடணும். இதே கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டேர்ம் சொல்கிறது அப்படி தான், ஃப்ரம் டூ போட்டாகணும். டெர்மினேஷன் ஆஃப் டேர்ம் சொல்லணும்னா அந்த டேர்ம் இதோட முடியுது அப்படின்னா டூ போடணும், தொடங்குறதுக்கு ஃப்ரம் போடணும். ஒரு ஆக்டு ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். கலெக்டர் வந்து கலெக்டருக்குன்னு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சின்ன சின்ன போஸ்டிங்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாரு தெரியுமா? இதை விட்டுருவான், ஜென்ரலாக இதில் இருக்கிறதே பேசுவான். அவர் அப்பாயின்ட் பண்ணுறாருல, நீங்கள் என்ன அப்பாயின்ட் தானே பண்ணியிருக்கீங்க, என்னை வந்து போலீஸை வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை வந்து டிஜிபி தான் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்புட்டாக என்ன இருக்குது, அவங்களுக்கு பவரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அதை ரிவோக் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு சொல்கிறதும் இந்த ஜென்ரல் ஆக்டில் இருக்குது. அவ்வளோதான் ஜென்ரல் கிளாஸ், ரெண்டையுமே ஈக்குவலாக சொல்லிட்டோம்ல.